வாங்க இன்றைக்கி சாம்பார் பொடி எப்படி இடிக்கிறேன்னு சமையல்காரங்க சொன்ன ரேஷியோவில் நம்ம வீட்டில் செஞ்சு பார்ப்போம். ஓகேவா? இது வந்து அவங்க எப்படின்னா ஒரு 1/2 கிலோ வந்து கடலப்பருப்பு எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 200 கிராம் வந்து துவரம்பருப்பு. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டில் எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிட்டாங்க. இவ்வளோ தான். இது மட்டும்தான் போட்டு எல்லாத்தையும் வதக்க ஆரம்பித்தாங்க. அப்படி இந்த எண்ணெயிலேயே தான் தெரியுமே, கேசரிப்பு டிமாண்ட் இருக்கவாசி விறகடுப்பில் சமையல்காரவங்க சமைச்சது தான் அது. அவங்கள்ட்ட கேட்கலான்னு போனேன். சரி அப்படியே நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டேன். அது எல்லாத்தையும் போட்டு ஒரு அரை சிவப்பாக வர வரைக்கும் போட்டு வதக்குறாங்க. ஃபுல்லாக நல்லா சிவக்கிற வரைக்கும் இது பண்ணல. நான் கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் ஊற்றிருக்காங்க. ஊற்றிட்டு வந்து அரை சிவப்பாக கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக சிவப்பாக வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான பட்டை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறாங்க. அது கொஞ்சம் இது பண்ணி வந்த பிற்பாடு பட்டை மிளகாய் தான் போடுறாங்க. பட்டை மிளகாய் போட்டு வதக்குறாங்க. இதில் ஒன்று என்னன்னா, இந்த பொடியை வறுத்துட்டு சாம்பார் பொடி வறுக்கிறாங்கள, அந்த சாம்பார் பொடியை வந்துட்டு லைட்டாக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு எண்ணெய் ஊற்றி இட்லி பொடியாகவும் சாப்பிட்லாமா. இட்லி பொடியாக அவங்க சாப்பிட்டாங்க. அது சாப்பிட்டது தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் வந்து ஆனால் அவங்க உப்பு போடலை. அதை இடித்து முடித்த பிற்பாடு கொஞ்சம் குறப்பாக தான் இடிச்சிருந்தாங்க. ரொம்ப நேவாலாம் இடிக்கல, ஓரளவுக்கு கொஞ்சம் குறப்பாக தான் இடிச்சிருந்தாங்க. அதில் வந்துட்டு லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டாங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நல்லெண்ணெய், நம்ம பொடிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி சாப்பிட்டாங்க. என்னையும் சாப்பிட சொன்னாங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் நம்ம பொடி மாதிரில அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகேவா? இது ஓரளவுக்கு இப்போ வந்து செவந்து வந்திருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த ரேஷியோவில் திரும்பி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, திரும்பி பட்டை மிளகாய் இதுக்கு தேவையான அளவு இவங்க வந்து நிறைய போட்டிருக்காங்க. நமக்கு வந்து இந்த அளவு தேவைப்படாது. இவங்க சமையலுக்கு வந்த வாசி அவ்வளோ போட்டாங்க. நம்ம இதை விட குறைச்சி போட்டுக்குவோம். ஓகேவா? அடுத்து இந்த ரேஷியோவில் பட்டை மிளகாய் சேர்த்துட்டாங்களா, பட்டை மிளகாய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதுவும் ரொம்பவும் கருவுற அளவுக்கு வரல, அதுவும் ரொம்பவும் செவக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு மீடியமாக தான் அதையும் இது பண்ணாங்க. அது கூட வந்து கருவேப்பிலை வந்து கருவேப்பிலை சொன்னாங்க. ஆனால் இன்னொரு ஆப்ஷன் இதில் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க முந்திரி பருப்பு சேர்க்கலையா. நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு இடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க என்னட்டு அதான் சொன்னாங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு இடிக்கும்போது நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் குழம்பு வந்து கொழப்பு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்மளோட இதை பொறுத்து தான். அவங்க எப்படி நம்ம ஜாமான் வாங்கி கொடுக்குறோமோ சமையல்காரவங்களுக்கு அந்த மாதிரி தான் அவங்க செய்வாங்க சாம்பார் பொடி. இப்போ வந்து ஒரு 1/4 கிலோ மல்லியில் வந்து ஒரு எப்படி சொல்லுவோம், ஒரு 150க்கு மேலவே வந்து மல்லியை கொட்டிட்டாங்க பாருங்கள். 150க்கு மேலே கொட்டிட்டு கொஞ்சமாக தான் வைக்கிறாங்க. ஒரு 200 கிராம் கிட்டத்தட்ட வச்சுக்கோங்களேன், அவங்களோட ரேஷியோவில் சொல்கிறேன். கொட்டிட்டு அடுத்து வந்து ஒரு 50 கிராம் வந்து சீரகம் ஆனால் எல்லாத்தையுமே போட்டாங்க. ஜீரகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இப்போதைக்கு சேர்க்கல. எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வறுக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு என்ன டிஷ்ஷு சொன்னார்னா, நம்ம வந்து சாம்பார் வேக வைக்கும்போது, பருப்பு வேக வைக்கும்போது வந்துட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தானே வேக வைக்கிறோம், நீங்கள் வந்து அது மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தாரு. இது பருப்பு தனியாக வேக வச்சுட்டு தக்காளி வெங்காயத்தை வந்து வதக்கிட்டு போடுங்க. அது வதக்கிட்டு போட்டிங்கனாக்கா அது வந்து வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து சின்ன வெங்காயத்தையும் சேருங்க, பெரிய வெங்காயம் வந்து சேர்க்காதீங்க அப்படின்னு எனக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் வந்தோன்னா அந்த பக்கத்தில் வச்சுருக்காரு இல்லையா, அந்த ஓட்டை அன்னக்கூடை, அந்த ஓட்டை அன்னக்கூடையில் அதெல்லாம் போட்டோன்னா அந்த எண்ணெயெல்லாம் வடிஞ்சிருது. எண்ணெயெல்லாம் வடிஞ்சோடனே பொடியாக இடித்து எடுத்துட்டார். பொடியாக இடித்து எடுத்த பிற்பாடு நல்லா செம்ம வாசனையாக இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து அவர் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கல. நம்ம பெருங்காய கட்டி நமக்கு வேணால் போட்டுக்கலாம். நம்ம வந்து சாம்பார் தூள் வந்து போட்டோம்னா கொஞ்சம் பெருங்காயம் போடுவோம் தானே. அவர் வந்து அந்த பெருங்காயம் அதில் சேர்க்கலை. அவர் பெருங்காயத்தூளாக இருக்கிற வச்சு அவர் அதில் போடல. நம்ம கட்டி பெருங்காயம் வந்து அதில் போட்டுக்கலாம். சாம்பாருக்கு போட்டது போக பாக்கி இருந்த பொடி தான். எந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சிருக்காரு பார்த்தீங்களா. ரொம்பலாம் நேவாலாம் அரைக்கல, குறப்பாக தான் அரைச்சிருக்காரு. ஆனால் சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் ஒரு நாள் சாம்பார் வச்சு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. இந்த ரேஷியோவில் நீங்களும் சாம்பார் பொடி ரெடி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.